மாண்பு உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மனதிற்கு ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏ வந்திருக்காங்க, பொருளாதாரம் பின்பலம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு காரு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான காரு, டிரைவருக்கான சேலரி, பிளஸ் அந்த இது உதவியாளர்களுக்கான சேலரி எல்லாம் கவர்மெண்ட்டே நம்ம அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்ற டைமில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். நாங்களும் அங்கே இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க யார் இருந்தாலும். எனவே இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு 110 கீழ் கொடுத்தக்கூடிய அனைத்து விதிகளையும் பார்த்தோன்னா இந்த அரசு மக்களுக்கான அரசு என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசில் கூடுதலாக ஏன்னா முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தில் 5 லட்சம் கண்டிப்பா அந்த மக்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது. அதுவும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா மற்ற கவர்மெண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல நம்ம பார்த்தோம்னா மருத்துவ சேவை என்பது கவர்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்து. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் மருத்துவ சேவை நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கும், 25 லட்சம் ரூபாய் கொடுக்கும்னு சொல்றது அதுவும் ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் பெருமையான ஒரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம் 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏத்தி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருக்கரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்றுவர் எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, அனைவருக்கும் தான் சொல்லிருக்காங்க. வாகனம் என்பது முதல் மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அனைவருக்கும் கோப்பி மிக்க மகிழ்ச்சி நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் சிந்து பிடிக்கிட்டாங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வரை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு
நெல்லுக்கு ஊக்கத்தொகை மட்டுமல்ல, கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்தரும் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே இன்றைய பொன்னாளில் 110 விதியின் கீழ் பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். மாண்பு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நாளில் இவ்வளோ இன்பதிர்ச்சியை கொடுத்தா எப்படி எங்களுக்கு தாங்கிறதுனே தெரியல. உள்ளபடியே இந்த பால் விலைக்கு 300 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவு, எவ்வளோ பெரிய அறிவிப்பு. அதே போல் இந்த காப்பீட்டு திட்டம் அதிர்ச்சின்னா ஒரு 5 லட்சத்திலேருந்து 1 லட்சம் இல்லை 25 லட்சம் உயர்த்தி கொடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும். அதுக்கு அதை விட தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம், உதவியாளர், தொடர்ச்சியாக எல்லா உறுப்பினரும் பல ஆண்டுகளாக இந்த சபையில் கேட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். நெல்லுக்கு விலை, கரும்புக்கு விலை, பால் கொள்முதல் விலைக்கு கூட அதிகமான விலையை அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகனம் சம்பந்தமாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இன்பமாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே முன்காலத்தில் அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படுகின்ற நேரத்திலும் இது போன்ற சலுகைகளை கொடுக்கின்ற நேரத்திலும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுப்பது என்பது அதிகமாக ஏற்புடையது இல்லை என்பதை சொல்லுவோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த முதல்வருடைய மனதார இந்த எண்ணத்தை என்பது பாராட்டுகின்றோம். எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக என்ன என்று கேட்டு அதை நாங்கள் உட்படுவோம் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுடைய அறிவிப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள். முதலிலே விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை. இன்றைய காலை பால் கொள்முதல் என்றவுடன் எங்களுடைய தொகுதியில் போகிற போக்கெல்லாம் மன்னாரில் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது. மிகப்பெரிய சங்கம் அது. மன்னாரில் இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கம் தமிழகத்தில் இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் அது ஒரு சொல்லிக் கொள்ளுகிற சங்கம். அங்கே பால் உற்பத்தியாளர்கள்லாம் முதலமைச்சரிடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் உற்று நோக்குகிறார், சிரிக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிற உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அறிவித்திருக்கிற 110 விதி அற்புதமான திட்டம். இப்போ கூட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி முதல் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்கே வந்து நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனால் நம்முடைய அரசு கார் முதலமைச்சர் கொடுத்த காரில் செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய 3 அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. உறுப்பினர் கல்லாணை அவர்கள். உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு.
ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணி செய்கிற விவசாயி, பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த அறிவிப்புகளில் நான் வியந்து பார்ப்பது, வடசென்னையில் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு பன்னோக்கு மருத்துவமனை அமைத்திருப்பது என்பது மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்கது, வரவேற்புக்குரியது. ஏனென்றால் வடசென்னையிலிருந்து வருகின்ற மக்கள் எத்தகைய மக்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் இங்கே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டான்லியாக இருக்கட்டும், இல்லை வேறு பகுதிக்கு போவது என்பது எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இன்றைக்கு வடசென்னை மக்களே குளிர்ந்து போகின்ற வகையில் அவர்கள் இந்த 5 லட்சம் அந்த காப்பீடு கூட எத்தனையோ முறை வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்ட்ட கூட சொல்லுவாங்க, இந்த 5 லட்சம் காப்பீடை வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள், அல்லது அந்த 5 லட்சத்துக்கு எங்களுக்கு காணலை, கொஞ்சம் நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் அதை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 லட்சத்தை 25 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார். இது எப்படின்னா, ஔவையார் சொல்லுவாங்க, நோவா, அதாவது வந்து ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொல்வார்கள். ஏவா மக்கள்னா நீங்கள் மக்கள் வந்து ஏவாமலே கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மூப்பே இல்லை. ஔவையார் சொன்ன பாடு. அப்போ மக்களுடைய உணர்வு அறிந்து அல்லது மக்களுடைய மனதறிந்து இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல் இன்றைக்கு எல்லோருக்குமே பெய்திருக்கு. இந்த அறிவிப்பு வந்து ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இதை அறிவித்திருக்கிறார்கள். பால் கொள்முதலாக இருக்கட்டும், அல்லது இந்த வடசென்னை அறிவிப்பாக இருக்கட்டும், கார் அறிவிப்பாக இருக்கட்டும். கூடுதலாக வந்து ரொம்ப முக்கியமாக நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து எங்களுடைய தொகுதி திண்டிவனம் தொகுதி விழுப்புரம் பகுதியில் புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் பல முறை வந்து இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் வந்து அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. அந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுற நோயாளிகளை குணமாக்கக்கூடிய இது குறித்து நிறைய நாங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அறிந்து கேளுங்கள் தரப்படும் தான் சொல்கிறாங்க. ஆனால் கேட்காமலே தருகின்ற ஒரு முதல்வராக தான் நான் வந்து பார்க்குறேன். இது யாரும் கேட்கல. இப்போ வடசென்னைக்கு யாராவது கேட்டோமா? யாராவது கேட்டிருக்கோமானா இல்லை. ஆனால் புற்றுநோய் தொடர்பாக, புற்றுநோய் தடுப்பு மையம் தொடங்குவது தொடர்பாக, அது அறிவிப்பு தொடர்பாக யாராவது கேட்டிருக்கிறோமா? இல்லை. அப்போ ஒரு பைபிளில் சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அறிவிப்புகள் ஒன்டன் மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.